புதுச்சேரி தனியார் தொழிற்சாலையில் ரூபாய் 1,75,000 மதிப்புள்ள காப்பர் திருடிய வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள இருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியில் இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு புதுவை மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான காப்பர் கம்பிகள் திருடு போனதாக தொழிற்சாலை காவலர் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இப்புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர் வீரபுத்திரன் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கரியமாணிக்கம் பகுதியைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி, புஷ்பராஜ் மற்றும் கடலூரைச் சேர்ந்த பிரசாந்த் ஆகியோர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து சத்தியமூர்த்தி கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து ரூபாய் 1,75,000 மதிப்புள்ள 250 கிலோ காப்பர்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள இருவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்.